டெல்லியில் தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லஞ்ச் பிரேக்கு பிறகு நான் எழுந்திருச்ச உடனே சொன்னேன், 10 வருஷமா 18 வருஷமா இதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். இதனுடைய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லணும்னு, அதெல்லாம் எதுக்குனாரு தெரிஞ்சுக்கணும். நீங்க ரத்னகிரியில் ஆரம்பிச்சப்ப விவசாயிகளை அடிச்சு நொறுக்குனாங்க, சமட்டி ரேடா கொண்டு போய் லைசன்ஸை ரத்து பண்ண உடனே இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி ஹைகோர்ட், பம்பாய் ஹைகோர்ட்டுக்கோ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வரல. வேற எந்த ஸ்டேட்டும் அனுமதி கொடுக்கல. எங்க தலையில யமனா வந்து விழுந்தது. இதை எழுத்து போராடி இருக்கிறோம். ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சது ஸ்டெர்லைட் மேல இந்த 22 வருஷமா அவ்வளவு போராட்டங்கள். அதுக்கு பிறகு மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்சில் என்னுடைய ரிட் அப்பீல்ல தான் மூடினாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. 2013 ஏப்ரல் 2ஆம் தேதி ஆலய திறக்கலான்னு உத்தரவு போட்ட நீதிபதி பட்நாயக், நீதிபதி கோகலே, வைகோ நீங்க வந்து பொதுமக்கள் நலனுக்காக போராடுறீங்க அர்ப்பணிப்போட, இது சாதாரண விஷயம் இல்ல, சக்தி வாய்ந்த நிறுவனங்களை எதிர்த்து உங்களை பாராட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்டாரு நாரிமன். நீங்க உன்னை தெரிஞ்சுக்கணும், திறக்க போறோம்னு சொன்னீங்க. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. I had the shock of my life. என்ன காரணம்னா 10 லட்சம் மக்கள் சார்பா நான் வந்து பேசுறேன். 22ஆம் தேதி மே 22 மேசக்கர் டே, பிளாக்கஸ்ட் டே. 13 பேரை தமிழ்நாடு போலீஸ் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக சுட்டுக் கொண்டது. இப்படியே சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் acted as a henchman of ஸ்டெர்லைட், running with the hare, hunting with the hound. இதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டெர்லைட் செஞ்சது. ஜனங்கள் கோபம் எரிமலையான உடனே ஆலயம் மூடுறதாக ஒரு நாடகம் போட்டுருச்சு. ஆலயம் மூடுறதா சொல்லிச்சு. இப்ப சொன்னாரு அரிமா சுந்தரம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலய திறக்க விட மாட்டோம்னு சொல்றாரு அப்படின்னு பேப்பர்ல கட்டிங்க வந்து சொன்னாரு. நான் சொன்னேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஸ்டெர்லைட் ஓனர் முத நாள்ல இருந்து எங்க போனாலும் நாங்க ஆலய திறப்போம். கைண்ட்லி நோட் மீ, wherever you go we will operate the industry, we will open it. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அரிமா சுந்தரம்? சேர்மன் வேதாந்தா சொன்னது பேப்பர்ல வந்திருக்கு. சத்தத்தை பலமா போடக்கூடாது, மெதுவா பேசணும்னாரு ஜட்ஜி நாரிமன். மன்னிச்சுக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு திரும்பவும் சொன்னேன். நாங்க வந்தது வேற அரசியலுக்காக இல்ல. 23ஆம் தேதி 2013 மார்ச்ல மக்கள் மயங்கி விழுந்தாங்க. என்ஜிடிக்கு போனோம், ஆலயம் மூடினாங்க. என்ஜிடி ஆர்டர் கொடுத்தது, அதை எதிர்த்து நான் அப்பீல் பண்ணியிருக்கேன். அப்பீல் நம்பரையும் சொன்னேன், அது சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கு. அதனால 2013 பத்தி பேசக்கூடாது நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஜட்ஜ் 2013 போட்ட என் அப்பீல, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல இப்ப விசாரிக்கிற கேஸோட கிளப் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ஆலயம் மூடணும், திறக்க கூடாது. ஆமா, திறக்க கூடாது. ஏன்னா சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க, பெண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கலெக்டரை பார்க்க மனு கொடுக்க லட்சம் பேர் போனாங்க. கவர்மெண்ட் கலெக்டர் ஊரை விட்டு போக சொல்லிட்டு சுட்டு கொண்டது. மக்கள் கோபத்தினால இப்படி நாடகம் ஆடுறாங்க. இது ஒரு டிசாஸ்டர். எங்க மக்களுக்கு, விவசாயி, மீனவன், மாணவர்கள், வியாபாரிகள் எல்லாரையும் பாதிக்குது. அதனால திறக்கக்கூடாது. இதற்கு எங்க வந்து அவரு இப்ப என்ன வேணும்? திறக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு சொன்னீங்க திறக்க போறோம்னு, எங்க தரப்ப கேளுங்க. எனக்கு ஒரு இந்த கேஸ் இன்னைக்கு வருதுன்னு எனக்கு நீங்க அன்னைக்கு அலோவ் பண்ணீங்க. எவ்வளோ பெருந்தன்மையா ஜட்ஜி நாரிமனை பார்த்து சொன்ன, நீங்க என்ன அலோவ் பண்ணீங்க. யூ அலோவ்ட் மீ டு ஃபைல் மை பெட்டிஷன் டு மை அப்பீல். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. நேற்று மத்தியானம் கேள்விப்பட்டு ராத்திரி ஒரு 2 மணிக்கு வந்தேன் நான் இங்க. எங்களுக்கு இனிமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நாங்கள் உங்களை கேட்குறோம். எனக்கு அதிக நேரம் வேண்டாம், 40 நிமிஷம் அடுத்த தடவை பேசணும். சரி, டியூஸ்டே அன்னைக்கு ஏதோ வச்சுக்கிட்டோம்னாச்சு. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, ஆலய திறக்க போறேன்னு 3 தடவை சொன்ன பிறகு ஆலய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் திறக்க விடக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சது என் வாழ்க்கையில் எனக்குள்ளாகவே நான் சொல்லிக் கொள்வது. அட் டைம்ஸ் ஐ பிகம் an unsung man. இன்னைக்கு நிறுத்தினதுன்னா நான் சொன்னேன், the spilled blood seeks justice in this court. நான் எங்க போறது? I am at your mercy. சிந்தப்பட்ட ரத்தம் இந்த நீதிமன்றத்தில் நீதி கேட்கிறது. நாங்க எங்க போறது? கோர்ட் கதவை தட்டாம நாங்க எங்க போறது? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது செய்தியாளர்களுடனான சந்திப்பை பார்த்தோம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.